ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மன அழுத்தம் அல்லது மனநோயின்னு வச்சுக்கோமே. அப்போ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராத மனநோய், இது போன்ற ஜாதகங்கள் எப்படி இருக்கும்? இதுக்கும் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த அமைப்பும் இப்போ இந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அது சார்ந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதற்காக போடுறோம்? ஒன்று ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, டீச்சிங்காக. இன்னொன்று, இது சார்ந்த கிரக சேர்க்கை கொண்டு ஒரு சிசேரியனுக்கு டைம் குறித்து கொடுக்கும் பொழுது கூட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இவங்க மனம் ஒரு பித்து நினையில் தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. தலை சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதற்கான காரணம் என்ன, ஏன், எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதன் மூலமாக சில விதிகள், சில 2-3 பாயிண்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் நான். அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள், 21 நவம்பர் 93 7:54 AM. ஸோ இதான் ஜாதகம். உங்களுக்கு விருச்சிக லக்னம் அண்டு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். இப்போ ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. முக்கியம் பாயிண்ட்டு தசாபுத்தி. ஒரு மனிதனுக்கு சம்பவங்களை நிர்ணயம் செய்வது எது? தசாபுத்தி. ஸோ அப்போ அந்த தசாபுத்தி ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும். அப்போ நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய கிரக தசாபுத்தி ஆரம்ப காலகட்டங்களில் சிசரியன் டைம் பண்ண முடியாது. அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிசரியனுக்கு டைம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு தான் அந்த குழந்தையை எடுக்கணும். அப்போ அதுவும் வரணும், சரியான நேரமாகவும் இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சிசரியன் ரொம்ப முக்கியமான டைம் குறித்து கொடுக்குறது ரொம்ப முக்கியமான வேலை. ப்ரெடிக்ஷன் சொல்கிறத விட அது ரொம்ப ரொம்ப சிக்கல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம், லக்னத்திலே பாருங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, இந்த 3 கிரக சேர்க்கையும் சரியில்லாத கிரக சேர்க்கை. ராகுக்கு செவ்வாய் பிடிக்காது, சூரியனையும் பிடிக்காது, சூரியனுக்கு ராகு பிடிக்காது, செவ்வாய் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ இப்படி ஒரு கலப்பு கிரக சேர்க்கை, 3ம் ரொம்ப ஹாட்டான கிரக சேர்க்கை. செவ்வாயும் வெப்பமானது, சூரியனும் நெருப்பு, ராகுவும் அது மூலம் ஒரு கனகனன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், சாயா கிரகங்கள் தான். அது எந்த வீட்டில் இருக்கோ அதன் தன்மையை அப்படியே வெளிப்படுத்தும். இங்கே செவ்வாய் வீட்டில் நிற்கிது, இதே கிரக சேர்க்கை சூரியனோட வீட்டில் இருந்துச்சாலும் இதே பலனை தான் கொடுக்கும். ஆனால் அந்த பாவகம் எந்த பாவகமோ அந்த பாவகத்தின் வழியாக பிரச்சனையை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாம் சேர்ந்து நிற்கிதுங்க. லக்னம் அடி வாங்குது. அப்போ சூரியன் 5 டிகிரி, செவ்வாய் 14, கேது ராகு 9 டிகிரி. ஸோ ஆக மொத்தம் லக்னாதிபதியும் அடி வாங்குறார், லக்னமும் அடி வாங்குது. இப்போ 4ஆம் இடத்தில் சந்திரன் வித்து சனி. சந்திரன் வளர்பிறை சந்திரன், சந்திரன் திக்பலமாக நிற்கிது, 4ஆம் பாவகாதிபதி பலமாக நிற்கிது, இப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஜாதகத்தில் எது முக்கியம்? லக்னாதிபதி முக்கியம், லக்னம் முக்கியம். லக்னம் முக்கியமாக பலமாக இருந்து மற்ற எந்த ஒரு கிரகங்கள் பலவீனமாக போனாலும் ஜாதகம் ஜெயிச்சிரும். மற்ற எல்லா கிரகமும் பலமாக லக்னாதிபதி வீக்காக போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அப்படித்தான் இந்த ஜாதகம் அப்படி தான் இருக்குது. லக்னாதிபதி வீக்காக நிற்கிது, 4ஆம் இடத்தில் சனி பலமாக நிற்கிது, சந்திரன் வளர்பிறை சந்திரன் நல்லா நிற்கிறார், குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு கிடையாது, அந்த இடத்துல சுக்கிரன் பலமாக நிற்கிது, புதன் பலமாக நிற்கிது. இப்போ எல்லா கிரகமும் ஓகே, லக்னம் வீக்காக நிற்கிது. அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் பலம் இழந்துச்சுன்னா ஜாதகமே செயல் இழக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம். எப்படி சார்? தசாபுத்தி தான் நான் தொடர்ந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன திசையில் பிறந்திருக்கிறாங்க? செவ்வாய் திசையில். ஸோ அப்போ செவ்வாய் திசை, செவ்வாய் எங்கே நிற்கிறார்? லக்னத்தில், லக்னாதிபதி திசை. அப்போ லக்னம் செயல்படணும். இப்போ பிறக்கிற நேரத்திலேயே லக்னம், அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 தான் தொடர்பு இருக்கக்கூடாது. லக்னம் தானே தொடர்பு இருக்குது, சரி லக்னம் தொடர்பு இருக்கட்டும். ஆனால் லக்னாதிபதியினுடைய திசை ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது நன்மை தான். ஆனால் அந்த பாவகம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி நிற்கிது. அப்போ பிறக்கும் போதே அந்த மனம், எண்ணம் இதெல்லாம் குறையான ஒரு குழந்தையாக பிறக்கிறாங்க. ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துருக்குறாங்க. வித்தின் ஒரு 3-4 வயசு வரைக்கும் நினைக்கிறேன். இன் பிட்வீனில் ஒரு சனியினுடைய டிரான்சிட் எப்போயோ ஒரு தடவை உள்ளே வரும் பட்சத்தில் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் திசை வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா, செவ்வாய் திசை அண்ட் தென் ராகு திசை வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குது, கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது. ஃபீவர் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது,
ஃபிட்ஸ் கூட வந்திருக்கு போல இருக்குது. ஆனால் இந்த சனியினுடைய டிரான்சிட் மூலமாக அந்த பாவகம் என்றைக்கு அடி வாங்குதோ அன்றைய காலகட்டம் கோச்சாரம் சரியாக கனெக்ட் ஆகாத ஒரு காலகட்டத்தில் அந்த இடம் அடி வாங்குது. அப்போ அந்த பாவகம் செயல் இழுக்குது, மூளையில் ஒரு சின்ன நரம்பு மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இதாகிடுச்சிங்க. ஸோ அதனால் ஜாதகர் மென்டலி ஒரு டிசார்டர் மாதிரி தான் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த லக்னம்ங்கிறது அடி வாங்கிடுது, இருளாகிடுது. நிறையா தடவை அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. ஓகே, ஏன் அதுக்கு அடுத்த தசாபுத்திகள் இன்னும் கனெக்ட் ஆகலை. சரிங்களா, சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நடந்து செவ்வாய் தசை, ராகு தசையில் பிற்பகுதி ஒரு 5 வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் கொடுத்துருச்சு. எகெயின் மறுபடியும் குரு தசை. இந்த குரு தசை என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு? எகெயின் மறுபடியும் குரு என்ன சாரம்? ராகு சாரம். மறுபடியும் ராகுவோட தொடர்பு வருது. அடுத்ததாக வரக்கூடிய சனி என்ன சாரம்? அவரும் செவ்வாய் சாரம். அப்போ செவ்வாய் மறுபடியும் லக்னத்தோட தொடர்பு. ஸோ இந்த பாயிண்டில் தான் முன்ன பின்ன போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ ஆனால் என்ன, அந்த வீட்டில் செவ்வாய் பலமாக நிற்கிறாரு. ராகு அந்த இடத்துல நட்பு வீடு கிடையாது. ஆனால் ராகு எதுக்கு உச்சம், ஆட்சி உச்சம்னா அந்த வீடை தான் சொல்கிறாங்க, விருச்சகத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்தா கூட ராகு பலமாக நிற்கிறாரு, அதனால் கூட இந்த பாவகம் சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட், காலபுருஷத்துக்கு 8ஆம் வீடு கண்டத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் இங்கே லக்னம் விழுவுது. அப்போ அந்த பாயிண்ட் கரெக்டாக வருது. காலபுருஷத்துக்கு 8ஆம் வீட்டில் லக்னம் விழும் பட்சத்தில் இந்த கிரக சேர்க்கை லக்னாதிபதிக்கு லக்னத்தில் தலையில் பிரச்சனை. இதே கிரக சேர்க்கையை தூக்கி இந்த 10ஆம் இடத்துல போடுங்க, ஏதாவது சிம்ம ராசியில் போடுங்க, எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் முட்டியில் பிரச்சனை. இப்போ இளமை இதிலேயே அந்த முட்டியில் பிரச்சனைகள் கொடுக்கும், முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், நடக்கிறதுக்கு தடுமாறுவார்கள், இளம்பிள்ளை வாதம் கொடுக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த பகுதி செயல் இழுக்கும். இதே பகுதி 4ஆம் இடத்துல போடுங்க, இதே கிரக சேர்க்கையை தூக்கி. அப்போ என்ன ஆகும்? 4ஆம் இடம் மூச்சு விடுறதுல சிரமத்தை கொடுக்கும். ஓகே, இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை இளமையிலேயே கொடுக்கும். அப்போ அந்த பாவகம் செயல் இழுக்குது. எதனால்? இந்த கிரக சேர்க்கையினால், சூரியன் செவ்வாய் ராகுனால. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த கிரக சேர்க்கை இயல்பாகவே ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதற்குத்தான் நம்ம சந்திரன் வளர்பிறையாக இருக்கும் பட்சத்தில் சந்திரனுடைய பார்வை தெளிவாக இருக்கணும். இந்த இடத்துல சந்திரன் வளர்பிறை தான், ஆனால் சந்திரனும் சனியுமே மிக நெருக்கத்தில் நிற்கிது. அப்போ அதனால் சந்திரனால் முழுமையாக அதை ரெக்கவரி கொண்டுட்டு வரத்துக்கு முடியல. அப்போ அதனால தான் குரு பார்வை இருந்து இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா எஸ், ஒரு மெடிசின்ஸ் கிடைக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், ஒரு க்யூர் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லைனா இது சார்ந்த அமைப்புகளுக்கு அந்த டைமே ஒதுக்கக்கூடாது, சிசரியன் டைமே எடுக்கக்கூடாது. வேறு வழி இல்லை, இதுதான் விதி. நம்ம சிசரியன் டைம் கொடுக்கல, இயல்பாகவே அந்த டைமில் இவங்களாம் நார்மல் டெலிவரி தான். ஐ திங்க் இது மாதிரி அமைப்பு வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் கர்மாவின் அடிப்படையில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி தான் இருந்து இது போன்ற நபர்கள் பிரவேசிக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பை தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் இந்த கிரக சேர்க்கையின் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு அந்த மென்டலி டிசார்டர் ஒரு அமைப்பை கொடுக்குது. இது எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவக அமைப்பு செயல் குறையும், செயல் தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பலன் இதற்கான இது நடந்ததுக்கான காரணம் தசாபுத்தி, அந்த திசை லக்னத்தோடைய செவ்வாயோடு ராகுவோடு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செவித்திறன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அது வந்துச்சுனான்னு தெரில, முன்ன பின்ன இருக்கும். அதுவும் இதே போன்ற ஆயிட்டு தான், ஒரு குறையான ஒரு ஜாதகம், அது எப்படி அவாய்ட் பண்ணுறது, சிசரியன் முக்கியமாக அவாய்ட் பண்ணுறதுன்னா இதெல்லாம் எப்போ கொஞ்சம் சரியாகும், எப்போ கொஞ்சம் க்யூர் ஆகும், என்றைக்கு அந்த இப்போ இந்த விருட்சக லக்னத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்குது, விருட்சக லக்னத்திற்கு எப்போ குருவினுடைய தொடர்பு வருது கோச்சாரத்தில், அப்போல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது நல்லா பிக்கப் ஆகிடுவாங்க, நல்லா ரெக்கவரி கொண்டாடுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம். சரியா? முழுமையாக கொண்டு வரலனாலும் ஓரளவுக்கு ரெக்கவரி கொண்டுட்டு வரலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருட குரு பயிற்சியோட அடுத்த வருட குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏன்? குரு உங்களுக்கு உச்சமாவார். 2026 குரு உங்களுக்கு எங்கே போகிறார்? கடகத்துக்கு போவார். அப்போ கடகத்துக்கு உள்ளே வரும்பொழுது என்ன ஆகும்? கடக வீடும் பலமாகும், சந்திரன் பலமாவார், அண்ட் தென் விருட்சகம் பலமாகும். அப்போ விருட்சகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவக கிரகங்களும் பலமாயிடும். அப்போ என்ன அர்த்தம்? மென்டலி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அந்த அந்த ஒருத்தவங்களுடைய உதவியோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருடைய தன்மை குறையும், சுயமாக செயல்படுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுலேருந்து
அடுத்தடுத்த தசாபுத்திகள் போயிட்டே இருக்கும். ஆனால் முழுமையாக ரெக்கவரி ஆவாங்களா? இந்த தசை முழுமையாக முடியணும், அந்த லக்னத்தோடு தொடர்பு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இல்லையே, கண்டினியூஸாக அதனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்குது. இதுதான் ஜாதகத்தில் உள்ள அந்த குறை. ஸோ இதை நம்ம ஒரு வியூவர்ஸ்க்காக எடுத்தோம். சரி பாருங்கள், இது ரிலேட்டடான ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.